ஸோ மெயினாக இந்த செஷன் எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு சில பேர் வந்து ஜேஎஸ்பி சர்வலட்டோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா ஜேஎஸ்பி சர்வலட் இப்போ தான் புதுசாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செஷனோட மெயின் டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்றது, ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு அது எப்படி சர்வர்ல டெப்ளாய் பண்றது அப்படின்றத தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெப் அப்ளிகேஷன் படிக்கிறதுக்கு நமக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பேசிக்கா ஜாவா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஸோ வேற எதுவும் தெரிய தேவையில்ல. உங்களுக்கு ஜாவா ஓரளவுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இது ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இதை படிக்கிறதுக்கு அதை தவிர எதுவும் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எப்படி டெவலப் பண்ண போறேன் அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். நார்மலா வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு என்னன்னா, ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 லேயர்ஸ் இருக்கும். ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லேயர் இருக்கும், ஒரு பேக் அண்ட் லேயர் இருக்கும், ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லேயருக்கு ஒரு செட் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கும், அதே மாதிரி பேக் அண்ட் லேயருக்கு ஒரு செட் ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நிறைய டேட்டாபேசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா நார்மலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்த்தீங்க, ஃப்ரண்ட் எண்ட்ல கண்டிப்பா இந்த லாங்குவேஜ் இல்லாமல் உன்னால ஃப்ரண்ட் எண்டே டெவலப் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா HTML. ஸோ HTML இல்லாமல் நம்மளால வந்து ஒரு பேஜாவே கிரியேட் பண்ணவே முடியாது. ஏன்னா HTML தான் ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு லாங்குவேஜ். ஸோ அதே மாதிரி வெறும் HTML மட்டும் வச்சு கம்ப்ளீட்டா ஒரு பேஜை டெவலப் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, HTML கூட ஸ்கிரிப்ட் லாங்குவேஜஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்றது என்னன்னா, அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஸோ அதை வந்து 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஜஸ்ட் ஒரே நிமிஷம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து HTML. ஸோ HTML அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட், அதோடைய அப்ரிவேஷன் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப். ஸோ HTML மார்க்அப் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, HTML பொறுத்த வரைக்கும் எல்லாமே டேக்ஸ் தான் இருக்கும், எல்லாமே ஃப்ரீ டிஃபைன் டேக்ஸா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ நீ எந்த HTML அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நீ ஒரு பேஜ் கிரியேட் பண்ற, ஒரு ஃபார்மோ, ஒரு லாகின் ஃபார்ம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், இல்லைன்னா ஒரு ஹெட்டர் கிரியேட் பண்ணணும், மெனு கிரியேட் பண்ணணும், எந்த காம்பவுண்ட் நீங்க கிரியேட் பண்றதா இருந்தாலும் 100% என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேக் இல்லாம உங்களால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த டேக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் HTML அப்படின்னு ஒரு டேக் இருக்கு அப்படின்னா, அந்த டேகுக்கான கரஸ்பாண்டிங் ஒரு க்ளோஸ் டேக் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் HTML அப்படின்னா அதோட என் டேக் பாத்தீங்க அப்படின்னா /HTML. ஸோ இது வந்து ஓப்பன் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஓப்பன் டேக், இது /HTML அப்படின்றது ஒரு க்ளோஸ் டேக். ஸோ அப்ப ஒரு ஓப்பன் டேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு க்ளோஸ் டேக் இருக்கணும். அதுதான் மார்க்அப் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்அப் டேக்ஸ் பிளஸ் பிளெயின் டெக்ஸ்ட். ஸோ இது ஒரு ஓப்பன் டேக், இது ஒரு க்ளோஸ் டேக். ஸோ ரெண்டும் கம்பைண்டா இருந்துச்சுன்னா மார்க்அப் டேக் பிளஸ் பிளெயின் டெக்ஸ்ட், இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னாலே ஆல்ரெடி இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிப்பீங்க. இப்போ CO, C++, ஜாவா, பைத்தான், ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சுக்கு அப்படின்னா அவங்க லாங்குவேஜுக்கு அவங்க ஒரு சின்டாக்ஸ், ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த சின்டாக்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், இப்படிதான் கம்பைல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு டெம்ப்ளேட் ஃப்ரீ டிஃபைன்டா கிரியேட் பண்ணிருப்பாங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி HTML வந்து எல்லாமே ஃப்ரீ டிஃபைன் டேக்ஸ் லாங்குவேஜ், எல்லாமே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அந்த டேகை எடுத்து யூஸ் பண்ணிக்க போறோம்னு வச்சுக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ டிஃபைன் டேக்ஸ் தான், எதுவுமே யூசர் டிஃபைன் டேக் கிடையாது. பட் நீங்க அந்த டேகுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட் மட்டும் தான் ஒரு டிஸ்பிளே ஆக போகுது. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஹெட்டரை டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, H1 அப்படின்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் க்ளோஸ் டேக் வந்து /H1. ஸோ இந்த ஸ்லாஷ் அப்படின்றத போட்டு க்ளோஸ் பண்றதா க்ளோஸ் டேக்னு சொல்லுவாங்க. இந்த டேக் நம்ம ப்ரௌசர்ல டிஸ்பிளே ஆகுது, இந்த டேக் உள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும் தான் நம்ம டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் வந்து பிளெயின் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா பிளெயின் டெக்ஸ்ட் பிளஸ் மார்க்அப் டேக், இது ரெண்டும் கம்பைன் பண்ணதா மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நார்மலா HTML பேஜ் நிறைய வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஹோம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், அந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட்ஸ் இருக்கும் வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை போயிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த கரஸ்பாண்டிங் பேஜுக்கு உங்களை எடுத்துட்டு போகும், ரீடைரக்ட் பண்ணிவிடும். அப்ப நார்மலா ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டுக்கு நம்மளால ஒரு ஸ்பெஷல் பிஹேவியரை ப்ரொவைட் பண்ண முடியுது இல்ல, அதாவது ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் ஒரு லிங்கை ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் வித் ஹைப்பர் லிங்க், அதுதான் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட். நீங்க HTML பொறுத்த வரைக்கும் கிரியேட் பண்ற எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து ஹைப்பர் டெக்ஸ்டா தான் இருக்க போது. நீங்க ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஸ்பெஷல் பிஹேவியர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம், பிளஸ் எல்லாமே ஃப்ரீ டிஃபைன் டேக்ஸா இருக்க போது. இதான் HTML. ஸோ HTML அப்படின்னா ஒரு ப்ரீ டிஃபைன் டேக்ஸ் நிறைய இருக்க போது, அதை வச்சு நீங்க ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போறீங்க, அதான் HTML. ஸோ மெயின் நீங்க ஒரு எந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு போனாலும் HTML இல்லாமல் உங்களால ஒரு பேஜை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேஜஸ் சேர்ந்ததான் ஒரு வெப்சைட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 100 பேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா 100 பேஜஸ் சேர்ந்ததான் ஒரு வெப்சைட். அப்ப நம்ம கிட்ட வந்து நிறைய பேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணணும், கண்டிப்பா நமக்கு HTML அப்படின்றது மேண்டேட்டரியா தெரிஞ்சிருக்கணும். கூடவே என்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா,
நார்மலா வந்து லைட் வெயிட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா லைட் வெயிட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். பட் இது நீங்க தனியா எழுதுறதுக்கு பதிலா ஆல்ரெடி ஒரு HTML ஒரு லாங்குவேஜ் எழுதிட்டு இருக்கீங்க, அந்த லாங்குவேஜ்க்குள்ள உங்களுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துட்டு போய் நீங்க பைண்ட் பண்ணிக்கலாம், இல்ல எம்பெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு எம்பெடட் லாங்குவேஜ் கூட சொல்லலாம், எம்பெடட் பேஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்ட்டு. எம்பெடபிள் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா ஒரு லாங்குவேஜ்ல இன்னொரு லாங்குவேஜ் நீங்க அப்லோட் பண்றது. ஏன் HTML குள்ள நம்ம ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா வெறும் HTML வச்சு நம்மளால ஒரு கம்ப்ளீட் பேஜை டிசைன் பண்ண முடியாது. ஓகே, இப்போ HTML இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ப்ரௌசர்ல ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து யூசர் நேம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸும் அதே மாதிரி பாஸ்வேர்ட் அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு சப்மிட் பட்டன் வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியும்னா இது ஒரு லேபிள் நேம், லேபிள் டேக் போட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேபிள் டேக் போட்டுட்டு இது பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆகும், இது சப்மிட் பட்டன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜை வந்து நம்மளால வந்து HTML வச்சு கிரியேட் பண்ண முடியும். பட் இதுக்கு மேல வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும், சம் அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணணும், சம் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன லாங்குவேஜ் தேவை அப்படின்னா CSS அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஸோ CSS அப்படின்னா என்னன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஒரு பேஜுக்கு நீங்க ஒரு டிசைன்ஸ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதை தான் வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ HTML வச்சு கம்ப்ளீட் பேஜ்னால ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டேன். பட் அந்த ஃபார்முக்குள்ள எனக்கு வந்து ஒரு டிசைன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா CSS அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா CSS லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு பேஜ் எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது மெயினா என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா இப்போ நீங்க ஒரு வெப்சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பட்டன் இருக்கு அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னொரு பேஜுக்கு எடுத்துட்டு போதோ, ஏதோ ஒரு சிம்பிளா சொன்னா ஒரு லாஜிக்கல் கோட் அப்படின்றத மேனேஜ் பண்ற இடம் தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜ்க்கு நீங்க டிசைன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னா CSS லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. CSS அப்படின்றது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் இஸ் யூஸ்டு டு டிசைன் யுவர் வெப் பேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லாஜிக்கல் கோட் எழுதுறதுக்காக யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. லாஜிக்கல் கோட் இன் கிளைண்ட் பேஜ் ஆஸ் வெல் சர்வர் பேஜ்லயுமே நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கோட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி கிளைண்ட் பேஜுக்கு தான் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க வச்சுக்கோங்க. கிளைண்ட் பேஜ்னா என்னன்னா இப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு டீடைலை என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ண பின்னாடி நேரா என்னோட ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு போகணும். சர்வர் வந்து என்னோட ரெக்வஸ்ட்டை வேலிடேட் பண்ணணும். ஸோ நார்மலா இப்படிதான் நம்ம வந்து கிளைண்ட் சர்வர் பேஜ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது ஒரு கிளைண்ட் பேஜ். இந்த இடத்துல வந்து யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு, பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு. இப்போ யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க எதுவுமே என்டர் பண்ணாம, பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுவுமே என்டர் பண்ணாம எம்டி ஃபீல்டா வச்சுட்டு அப்படியே நான் சப்மிட் பட்டன் கிளிக் பண்றேன் அப்படின்னா என்னோட ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு போகக்கூடாது. இப்போ பை டிஃபால்ட்டா நான் எந்த வேலிடேஷன் எந்த லாஜிக்கல் கோடுமே நாங்க எழுதாம அப்படியே ரெக்வஸ்ட் அனுப்புறேன்னா கண்டிப்பா ரெக்வஸ்ட் சர்வருக்கு போகும். சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு உங்க ரெக்வஸ்ட் ஆல்ரெடி ஏதாவது ஒரு டேட்டா பேஸ்ல பேக் எண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க சர்வர் மூலியமா. ஸோ இந்த இடத்துல போயிட்டு அந்த டேட்டா இருக்கா இல்லைன்னு செக் பண்ணும். அந்த டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதுக்கான டேட்டா இப்போ எம்டியா தான் நீங்க அனுப்பியிருக்கீங்க, எம்டி ஃபீல்டு எதுவுமே இங்க இருக்காது, உன்னுடைய நீங்க வேலிடேட் பண்ண முடியாதனால. அதனால வர்றப்ப ரெஸ்பான்ஸ் வந்து எரர் மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மொத்த வேலையுமே யூஸ்லெஸ் தான். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா நீ கிளைண்ட் சைட்ல இருந்து ரெக்வஸ்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபீல்டு மேண்டேட்டரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம்னா மேண்டேட்டரி நீ என்டர் பண்ணிருக்கணும், பாஸ்வேர்ட்னா மேண்டேட்டரி என்டர் பண்ணிருக்கணும், இல்ல மினிமம் 8 டிஜிட்ஸ் நீ என்டர் பண்ணிருக்கணும், இல்ல மொபைல் நம்பர் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் மொபைல் நம்பர் ஃபீல்டு ஒன்று இருக்கு, அந்த மொபைல் நம்பர் ஃபீல்டுக்கு கண்டிப்பா நியூமரிக் வேல்யூ தான் நீ என்டர் பண்ணணும். மெயில் ஐடி அப்படின்னா @, .symbol அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிருக்கணும், கண்டிப்பா மேண்டேட்டரி இருக்கும். இது எல்லாமே டிசைட் பண்றதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா கிளைண்ட் சைட் வேலிடேஷன். கிளைண்ட் சைட்ல இருந்து சர்வருக்கு ரெக்வஸ்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களோட கிளைண்ட் பேஜ்லவே வேலிடேட் பண்றது தான் என்ன அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அந்த கிளைண்ட் சைட் வேலிடேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு அந்த பேஜுக்கு டிசைன் அப்ளை பண்றதுக்கு CSS லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது யூஸ் பண்ணி அந்த கிளைண்ட் சைட் வேலிடேஷன் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் JSP சர்வ்லெட்ஸ் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஜாவா பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஜாவால இருந்து ஜாவா படிச்சுட்டு நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங் வீடியோலவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷனோ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டோ நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஜாவாவுடைய ஒரு ப்ரியர் நாலேஜ் இருந்தா போதும், ஜாவா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து இந்த வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அப்ப JSP சர்வ்லெட்ஸ் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியணும் கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து HTML என்ன, ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், CSS அப்படின்றது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து ஒரு கிளைண்ட் சைட் வேலிடேட் பண்றதுக்காக சர்வருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி கிளைண்ட் சைட்ல வேலிடேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற லாங்குவேஜ் தான் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா HTML பிளஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ், இது ரெண்டுமே சேர்ந்தது தான் HTML பிளஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ரெண்டுமே சேர்ந்தது தான் என்னது
ஒரு கம்ப்ளீட் பேஜ் உங்களால டிசைன் பண்ண முடியும். அப்ப ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்னன்னு சொன்னேன் அப்படின்னா லைட் வெயிட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொன்னேன். ஸோ அதுல 2 டைப் இருக்கு. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். அதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், இன்னொன்று வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். ஓகேவா? ஸோ கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு, சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு. கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் தான் இப்போ நம்ம பார்த்த 2 லாங்குவேஜ். சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்டுமே வந்து கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் தான். ஸோ இது ரெண்டுமே கிளைண்ட் சைட் அப்படின்னா மீனிங் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு, ஒரு லாகின் பேஜ் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போ நான் லாகின் பேஜே போறேன். இப்போ இந்த பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு HTML பேஜ், ஒரு லாகின், ஒரு இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, ஒரு லாகின் பட்டன் இருக்கு. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நீங்க பாஸ்வேர்ட் ஃபர்காட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அக்கௌண்ட் அன்லாக் பண்றதுக்கு சைன் அப் பண்ணோம்னா இது ஒரு லிங்க் இருக்கு. ஸோ இந்த லிங்க் தான் ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் லிங்க் ப்ரொவைட் பண்ற ஒரு டெக்ஸ்ட் தான் ஹைப்பர் டெக்ஸ்ட். ஸோ மார்க்அப் லாங்குவேஜ்னா இந்த கிரியேட் பண்ண எல்லாமே வந்து டேகா கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல வந்து நான் இமெயில் ஐடி என்டர் பண்ணாம, பாஸ்வேர்டு என்டர் பண்ணாம லாகின் கொடுத்து அடுத்த பேஜ் எனக்கு போகக்கூடாது. அதை வேலிடேட் பண்றதா ஜாவா ஸ்கிரிப்ட். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பேஜ் நீ கிரியேட் பண்ணிருக்க, இதான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ், இதான் வந்து பிரசன்டேஷன் லேயர். நீ என்ன லேயர் பார்த்துட்டு இருக்கு அதான் பிரசன்டேஷன் லேயர். நம்ம யூசர் பாக்குற எல்லா பேஜுமே பிரசன்டேஷன் லேயர். இப்போ இந்த பேஜ்ல நீ இமெயில் ஐடியோ பாஸ்வேர்டோ என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்த அப்படின்னா உன்னோட ரெக்வஸ்ட் நேரம் எங்க போகும் அப்படின்னா சர்வருக்கு போகுமா? ஸோ சர்வருக்கு ரெக்வஸ்ட் போகாம நான் என்ன பண்றேன், இமெயில் ஐடி எம்டியா இருக்கு, பாஸ்வேர்டு எம்டியா இருக்குன்னு நான் ரெக்வஸ்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிக்கணும். அதை செக் பண்ணிட்டு அதை வேலிடேட்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் வந்து சர்வருக்கு ரெக்வஸ்ட் அனுப்பணும். சர்வர்ல போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நீ என்டர் பண்ண மெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் யூசரா இல்லையா செக் பண்றது, கரெக்டா தப்பா அப்படின்றத வேலிடேட் பண்றது. கிளைண்ட் சைட்ல வந்து கரெக்டா தப்பாலாம் செக் பண்ணாது. மினிமம் எனக்கு இந்த ரெக்யர்மெண்ட் மேட்ச் ஆகணும். சார் ஃபார் எக்ஸாம்பிள் மெயில் ஐடினா கண்டிப்பா எனக்கு இந்த டாட் இருக்கணும், அது கரெக்டா தப்பா அப்படின்ட்டு சர்வர் எனக்கு அப்டேட் பண்ண போகுது. அதே மாதிரிதான் மொபைல் நம்பர் நியூமரிக் வேல்யூ இருக்கணும், அது ஆல்பா நியூமரிக்கோ இல்ல கேரக்டரோ நீங்க கொடுத்தீங்கன்னா அது அக்செப்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வேலிடேஷன் நம்ம டிசைட் பண்றதா வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த 2 லாங்குவேஜுமே எதுக்காக அப்படின்னா கிளைண்ட் சைடுக்காக. ஸோ கிளைண்ட் சைட்னா இதே பேஜ்ல கிளைண்ட் சைட் பேஜ்லவே நீ டிசைனும் அப்ளை பண்ணிடுற, கிளைண்ட் சைட் பேஜ்லவே நீ வேலிடேஷன் அப்ளை பண்ற. சர்வீசஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்னன்னா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நான் ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன், சப்மிட் கொடுத்தவொடனே இந்த ரெக்வஸ்ட் நேரா சர்வருக்கு போயிட்டு அங்க அது கரெக்டா இருக்கா இல்லையா, ரிஜிஸ்டர்ட் ஆன யூசரா இல்லையா, ஆத்தென்டிகேஷன் அவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத வேலிடேட் பண்றதா சர்வீசஸ் ஸ்கிரிப்ட். இதுக்கு நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா JSP அண்ட் சர்வ்லெட்ஸ். ஸோ இதுதான் நம்ம JSP அண்ட் சர்வ்லெட்ஸ் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து JSP அண்ட் சர்வ்லெட்ஸ் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்தா கூட போதும், நம்மளால வந்து ஒரு பேக் அண்ட் வேலிடேஷன் கிரியேட் பண்ண முடியும், பேக் அண்ட் சர்வீஸ் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் எழுத முடியும்னு வச்சுக்கோங்க. பட் ரெண்டுமே என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன் டீம் என்ன டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் JSP அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்ஸ் தான் இருந்துச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பிரசன்டேஷன் லேயரும் பிசினஸ் லேயரும் ஒரே ஃபைல்ல எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஸோ சேம் ஜாவா ஃபைல்லவே பிரசன்டேஷனுக்கான கோடு எழுதுவோம், பிசினஸ்க்கான கோடு எழுதுவோம். ஸோ நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா பிரசன்டேஷன் லேயர், பிசினஸ் லேயர் அண்ட் டேட்டா அட்மினிஸ்ட்ரேஷன் 3 லேயர் இருக்கு. ஸோ அதுல பிரசன்டேஷன் லேயர், பிசினஸ் லேயர் இங்கவே நீ கோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கோட் ரீடபிலிட்டி இருக்காது, கோட் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் 2 லாங்குவேஜ் தனித்தனியா வச்சிருக்காங்க. JSP அப்படின்னா ஜாவா சர்வர் பேஜ், இதை யூஸ் பண்ணி பிரசன்டேஷன் லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. சர்வ்லெட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பிசினஸ் லேயருக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத டிசைட் பண்றதுக்காக தான் இந்த சர்வ்லெட்ஸ் யூஸ் பண்ண போறோம். புரியுதா? ஸோ அதான் வந்து JSP அண்ட் சர்வ்லெட்ஸ். ஸோ இந்த சர்வீசஸ் ஸ்கிரிப்ட் எதுக்காக அப்படின்னா, நம்ம பேக் எண்ட்ல டேட்டாபேஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்றதுக்காகவும் டேட்டாபேஸ்ல இருந்து வேலிடேட் பண்றது. மொத்தமா சர்வர் பிசினஸ் லாஜிக் எல்லாமே நீங்க இந்த கோட்ல தான் எழுத போறீங்க. பிரசன்டேஷன் லாஜிக் இந்த கோட்ல. அப்ப HTML பிளஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல 2 இருக்கு, கிளைண்ட் சைட், சர்வர் சைட். கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இந்த CSS ஜாவா ஸ்கிரிப்ட். அப்ப HTML பிளஸ் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களால வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து ஒரே கண்டென்ட்டை எல்லாருக்குமே ஷேர் பண்றது, யூசர் ரெக்வஸ்ட் யூசர் இன்ட்ராக்ஷன் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா இப்போ ஒரு விக்கிபீடியா வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு கண்டென்ட் தான் நீங்க 100 பேர் இல்ல 1000 பேர் போனாலும் அந்த சேம் கண்டென்ட் தான் உங்களுக்கு ஷோ ஆக போகுது. நீங்க கேட்கிற ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் மாற போறது இல்லை. பட் இப்போ நீங்க யூடியூபோ இல்ல ஃபேஸ்புக்கோ இல்ல ஏதாவது ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு, அந்த வெப்சைட்ல வந்து உங்களுடைய கண்டென்ட் நீங்க என்ன ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஷேர் பண்ண போஸ்ட், உங்க ஃப்ரெண்ட்ஸோட போஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். யூடியூப்ல போனீங்க அப்படின்னா நீங்க என்ன சர்ச் பண்றீங்களோ அந்த கண்டென்ட், அப்போ உங்களுக்கு ஏத்த நீங்க கேட்கறதுக்கான ரெக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் போது அதான் வந்து இன்டராக்ட் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றது கண்டிப்பா சர்வீசஸ் ஸ்கிரிப்ட் தேவை. வெறும் CSS ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் வச்சு நான் டெவலப் பண்றேன் அப்படின்னா, HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் பண்றேன் அப்படின்னா வெறும் உங்களால வந்து கிளைண்ட் ஸ்கிரிப்ட் மட்டும் தான் டெவலப் பண்ண முடியும். பிளஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நிறைய பிளகின்ஸ் இருக்கு, உங்க அனிமேஷன் பண்றதுக்கு நிறைய பிளகின்ஸ் எல்லாமே இருக்கு, அதை வச்சு கூட டெவலப் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மெயின் ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து HTML யூஸ் பண்ண போறேன், HTML-க்குள்ள கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டும் யூஸ் பண்ண போறேன், அதே மாதிரி சர்வீசஸ் ஸ்கிரிப்டும் யூஸ் பண்ண போறேன். இது மூணுமே யூஸ் பண்ணி ஒரு டைனமிக் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இதான் வந்து நம்ம
டயக்ராம்ல பார்த்த மாதிரி HTML, CSS, JavaScript and JSP servlets. ஸோ இது சர்வர் சைட் ஸ்கிரிப்டுக்காக, இது ரெண்டு கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டுக்காக. ஸோ ஃபர்தரா நெக்ஸ்ட் அப்கமிங்ஸ்ல நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் படிக்கிறப்ப, ஸ்ப்ரிங் செஷன் வர்றப்ப நம்ம இந்த CSS உடைய பூட் ஸ்டாக் ஃப்ரேம் ஒர்க் படிக்கலாம், JavaScript உடைய ஃப்ரேம் ஒர்க் ஆங்குலரோ ரியாக்டோ யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி ஒரு கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு பிளஸ் சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் வச்சு ஒரு ஃபுல் வெப் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபுல் ஸ்டாக்கா. ஸோ அடுத்தது இப்போ மெயினா நம்ம ஆல்ரெடி என்ன டிஸ்கஸ் பண்ணோம், ஃப்ரண்ட் அண்ட் லேயர் அண்ட் பேக் அண்ட் லேயர். இப்போ தேர்டா ஃபைனலா நமக்கு என்ன தேவை அப்படின்னா டேட்டாபேஸ் லேயர். இப்போ நீங்க வந்து உங்க சிம்பிளா ஒரு பேசிக் ரெட் ஆப்ரேஷன் பண்றதா இருந்தாலும், ஒரு கிரியேட்டிவ், ரீடோ, அப்டேட், டெலிட் இது பண்றதா இருந்தாலும் உங்களுடைய டேட்டா எடுத்துட்டு போயிட்டு நான் பேக் ஹேண்ட் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஸ்டோர் பண்றது கண்டிப்பா எனக்கு ஒரு டேட்டாபேஸ் தேவை. ஸோ இந்த இடத்துல நான் என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா MySQL அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிட்டு என்னோட அப்ளிகேஷன்ல வந்து நான் டேட்டாபேஸ் இன்சர்ட் பண்றது, அப்டேட் பண்றது, டெலிட் பண்றது எல்லாமே இந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம அப்ளிகேஷன்ல வந்து ஃப்ரண்ட் அண்ட் கோட் இருக்க போது, ஒரு பேக் அண்ட் பிசினஸ் லாஜிக் இருக்க போது, அதுக்கப்புறமா ஒரு டேட்டாபேஸ் இருக்க போகுது. இந்த 3 லேயர் தான் நம்ம அப்ளிகேஷன் இருக்க போகுது. இது வந்து பிரசன்டேஷன் லேயர், இது வந்து பிசினஸ் லேயர், இது வந்து டேட்டாபேஸ் லேயர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிரசன்டேஷன் டெவலப் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா HTML பிளஸ் CSS, JavaScript. பேக் அண்ட் டெவலப் பண்றதுக்கு JSP ஆர் சர்வ்லெட்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், பிசினஸ் லேயர் கோட் எழுத போறோம். டேட்டாபேஸ் வந்து டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறோம். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மெயினா இப்போ இந்த ரெண்டு பேரும் இன்டராக்ட் பண்றது, இது வந்து பேக் அண்ட் கோட், ஜாவா கோட். இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா வச்சு நம்ம கோட் எழுத போறோம். இது வந்து RDBMS, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டேபிள்ஸ் இருக்க போது, காலம்ஸ், ஒரு நிறைய டேபிள் இருக்க போது, காலம்ஸ், நீ ஒரு டேபிள் இன்னொரு டேபிள் கனெக்ட் பண்றதா இருந்தா ஜாயின்ஸ், இந்த மாதிரி நிறைய SQL query எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்ப இந்த டேபிளையும் இதையும் கனெக்ட் பண்றதுக்காக, ஒரு பேக் அண்ட் ஜாவா கோடையும் இதையும் கனெக்ட் பண்றதுக்காக ஸோ நிறைய APIs இருக்கு. நார்மலா ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன்ல நிறைய APIs வச்சிருப்பாங்க. அதுல நம்ம பேஸா என்ன படிக்க போறோம் அப்படின்னா JDBC API அப்படின்னு ஒன்று படிக்க போறோம். ஸோ ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி API. இது எதுக்காக அப்படின்னா உங்களோட பேக் அண்ட் கோடையும் உங்களோட டேட்டாபேஸை கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற API தான் இது. இது இல்லாம மார்க்கெட்ல நிறைய இப்ப நம்ம JDBC API அப்படின்னா ஃபண்டமெண்டலா பார்க்க போறோம். இதுக்கப்புறமா ஃபர்தரா ஃபியூச்சர்ல ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றப்ப ஒன்னு ஸ்ப்ரிங் JDBC யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா MyBatis யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஹைபர்நெட், அப்படி இல்லைன்னா JPA. ஸோ இதுவும் இல்லைன்னா டாப் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய பேக் அண்ட் ஜாவாவையும் டேட்டாபேஸ் லேயரையும் கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆர் லைப்ரரின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம செஷன்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னா JDBC API இந்த செஷன்ல படிக்க போறோம். ஸ்ப்ரிங் படிக்கிறப்ப நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா இந்த ஹைபர்நெட், JPA இந்த ரெண்டு டாபிக் தான் நம்ம படிக்க போறோம். ஸோ அந்த ஹைபர்நெட் எதுக்காக யூஸ் பண்றோம், JPA எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத படிக்க போறோம். மற்ற டாபிக் நம்ம ஜஸ்ட் மேஜரா பாப்புலரா எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹைபர்நெட் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஹைபர்நெட் அண்ட் JPA தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேக் அண்ட் ஜாவாவையும் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போறதுன்னு பாக்குறோம். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ORM டூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் டூல் அப்படின்ட்டு. இது ஃபர்தரா நம்ம நெக்ஸ்ட் டாபிக் எடுக்கிறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன அப்படின்ட்டு. ஸோ மெயினா நமக்கு இப்போ என்ன தேவைன்னா JDBC API அப்படின்னு ஒன்று இருக்கு, ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி API. இந்த API யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேக் அண்ட் கனெக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதான் மெயின் நமக்கு HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்டுக்கு வந்து JSP அண்ட் சர்வ்லெட்ஸ், டேட்டாபேஸ் வந்து MySQL டேட்டாபேஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போறோம். ஸோ ஓகே, இதுதான் மெயின் நம்மளுடைய டாபிக்.